சிவனுக்கும் மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவானுக்கும் இருவரும் கைகளில் பிறந்தவர் தான் ஐயப்பன். இந்த குழந்தைய பம்பை நதிக்கரையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல தான் பந்தல மகாராஜா ராஜசேகர மன்னர் அந்த காட்டுக்கு வேட்டையாட வர்றாங்க. அப்ப ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அப்ப அந்த ஆற்றங்கரையோரத்துல போய் பார்க்கும்போது ஒரு சின்ன சிறு குழந்தை கழுத்துல மணிகளோட இருந்திருக்கு. அப்பதான் மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு வளர்க்குறாரு. ஒரு மன்னர் அப்படின்றதால போர்க்கலைகள், வீரம், விவேகம் எல்லாத்தையுமே கத்து கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. குழந்தை வளருது. 11 வயசாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு முடிசூடணும் அப்படின்னு மன்னர் முடிவு பண்றாரு. ஆனா இவரோட முடிவை இவரோட மனைவியால ஏற்றுக்கொள்ள முடியல. மணிகண்டனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதனால அங்க ஒரு நாடகமே நடக்குது. தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும், தன்னோட உடம்பு சரியாகணும் அப்படின்னா புலிப்பால் கிடைச்சாதான் தன்னோட உடம்பு சரியாகும் அப்படின்னும், புலிப்பாலுக்காக மணிகண்டன் காட்டுக்கு சென்று புலிப்பாலை எடுத்துட்டு வரணும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த முடிவு எதுக்கு அப்படின்னா, மணிகண்டனை சாதாரணமா நினைச்சுக்கிட்ட அந்த மன்னரோட மனைவி மணிகண்டன் காட்டிலேயே புலி அடிச்சு இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனா மணிகண்டன் யாரு? ஒரு தெய்வ அவதாரம் இல்லையா? அதனால புலிப்பாலோட புலிகளின் கூட்டத்தோட நாட்டுக்கே வந்துட்டாரு மணிகண்டன். அதை பார்த்த பந்தல ராஜாவோட மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் தெரியுது மணிகண்டன் ஒரு தெய்வ அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கு மணிகண்டன், என்னை பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் நீங்கள், எனக்கு ராஜ பதவி வேண்டாம், எனக்கென்ற ஒரு இடத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டே வெளியே போறாரு. பந்தல மகாராஜா எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டும் ஐயப்பன் வரவே இல்லை. தான் எய்த அன்பு எங்க போய் விழுகுதோ அந்த இடத்துல எனக்காக கோவில் எழுப்பி வழிபடுங்க, என்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் சகல சௌபாகியத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நின்று அமர்ந்த இடம்தான் சபரிமலை. கலியுகத்துக்கே கண்கண்ட தெய்வமா இருக்கிறாரு ஐயப்பன்.